இஸ்ரோவின் புதிய தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். யார் இந்த நாராயணன்? இஸ்ரோவுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டுவிளை என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட வி நாராயணன் அடுத்த 2 ஆண்டுகள் சர்வதேச விண்வெளித்துறையில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறார் என்றால் அது மிகையாகாது. 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் இணைந்த வி நாராயணன் வானிலை மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சிக்காக இஸ்ரோ செயல்படுத்திய ரோகிணி ராக்கெட் தொடர் ஆய்வு திட்டத்தில் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து இஸ்ரோவின் பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகித்த வி நாராயணன் கடந்த 2018ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் அடுத்த வலியமாலாவில் இயங்கி வரும் இஸ்ரோவின் திரவ உந்துவியல் மையத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். ராக்கெட் மற்றும் விண்கல உந்துவிசை அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவராக அறியப்படும் வி நாராயணன் இஸ்ரோவின் பல்வேறு திட்டங்களுக்கு 183 திரவ உந்துவிசை அமைப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்புகளை வழங்கியுள்ளார். மேலும் GSLV Mk3 ராக்கெட்டுக்கான C-25 கிரியோஜெனிக் தொழில்நுட்ப திட்ட இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து PSLV C-57 சூரியன் குறித்த ஆய்வுக்கான ஆதித்யா L1 திட்டம், சந்திரயான் 2 மற்றும் 3 உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரோ தலைவராக தேர்வு செய்யப்பட்டது குறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்தியாளர் வேல்முருகனுக்கு சிறப்பு பேட்டி அளித்த வி நாராயணன் அனைவரின் உறுதுணையோடு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை முன்னெடுத்து செல்லவிருப்பதாக கூறினார். சந்திரயான் 2 நாங்க கிட்டத்தட்ட கடைசியோட 2.1 கிலோமீட்டரோட நல்லா போச்சுது. அதுக்கு பிறகு நம்ம ஹார்ட் லேண்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுல உள்ள இதுல அந்த என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேசிய அளவுல ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுக்கு என்னதான் தலைவராக போட்டிருந்தாங்க. நாங்க அதுல எல்லாம் இது பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு ஒரு 107 ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 107 இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க சந்திரயான் 3 செய்தாக்கும். ககன்யான், சந்திரயான் 4, விண்வெளியில் ஆய்வு மையம் என அடுத்தடுத்த திட்டங்களில் இஸ்ரோ ஈடுபட்டு வரும் வேளையில் தனக்கு இந்த பதவி கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது நம்மளுக்கு நம்ம தான் தயாரிச்சு நம்ம தான் டெவலப் பண்ணது. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தேன். அதுல உலக சாதனை வரை செய்யிருக்கோம். மற்ற நாட்டை விட குறைஞ்ச டைம்ல டெவலப் பண்ணி நம்ம வெற்றியடைஞ்சிருக்கோம். அறிவியல் துறையில் பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் நிலையில் அதை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஜனவரி 14ஆம் தேதியுடன் இஸ்ரோ தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. தமிழர் திருநாளில் இஸ்ரோவின் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி நாராயணன் பதவியேற்கிறார். சோம்நாத்துக்கு முன்பு இஸ்ரோ தலைவராக பதவி வகித்த சிவனும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது விசேஷமானது.